ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது டேக் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம். விடுதலை சிறுத்தையா திராவிட சிறுத்தையா? முதல்வர் அவர்கள் என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் திராவிட சிறுத்தை என்ற ஒரு அடைமொழியை வழங்கியிருக்கிறார். திமுகவிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா விடுதலை சிறுத்தை? இப்படி பல கேள்விகள் இருக்கு. வாங்க ஒன்றுன்னா பார்ப்போம். திமுகவில் சாதி அமைப்பு இருக்கு. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது நம்ம தொல் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு. திமுக வந்துட்டு வெளிப்படையாக தன்னை வந்துட்டு சாதிக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி காமிச்சிக்குது. ஆனால் திமுகவுக்கு உள்ள சாதி வந்துட்டு பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. கொள்கை சார்ந்த கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணினா அப்போ எதை பேஸ் பண்ணி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க? கொள்கை சார்ந்து தான் எல்லாரும் கூட்டணி வைப்பாங்க. அப்போ கொள்கை வேறுபட்டு கூட்டணி வைக்கலாமா? அப்போ நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய நீங்களும் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வைக்க முடியுமா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனால் எதுவும் வரமாட்டேன். இது எப்படி ஒத்துப்போகும்? சனாதனத்தை எதிர்த்து நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மகாராஷ்டிராவில் பூணூலை தூக்கி காமிச்சு நானும் பார்ப்பனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் கூட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. இது என்ன மக்களை ஏமாத்துற வேலைகள்? அதெல்லாம் சரி. மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் போயிட்டு சொல்கிறாரு. அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க? திருமாவளவன் அவர்களே, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி நடத்துது, அந்த கட்சிக்கிட்ட போயிட்டு உங்கள் கோரிக்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது. இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம், மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை. எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, the party with which he is in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us, madam. இங்கே வந்துட்டு அந்த கோரிக்கையை வந்துட்டு அந்த கட்சிக்கிட்ட சொல்கிறாரா? கிடையாது. கூட்டணியிலே இருந்துக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாடு என்ன மாநாடுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது மது ஒழிப்பு மாநாடு கிடையாதுங்க. மிக்சிங் அட்வைஸ் மாநாடு. மிக்சிங் அட்வைஸ் என்ன மிக்சிங் அட்வைஸ் கொடுக்குறாரு? பீரை வந்துட்டு ராவா குடிக்கலாம், ஒயினில் தண்ணி கலந்து குடிக்கணும், பிராண்டியில் சோடா ஊற்றி குடிக்கணும். பீர் அப்படியே ஊற்றிக்கலாம், பிராந்தி விஸ்கில ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும், அடர் ஆல்கஹால் இருக்கும். அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிறோம். இதுக்கு பேர் மது ஒழிப்பு மாநாடா? நீங்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மேடையில் பேசிட்டு இருக்கீங்க. மேடைக்கு பின்னாடி உங்கள் தொண்டர்கள் எத்தனையோ பேர் மது அருந்தி பல பிரச்சனைகள் செஞ்சாங்க உங்கள் மாநாட்டில். திமுக காரனையே நீங்கள் மாநாட்டுக்கு அழைக்கிறீங்க. திமுக காரன் உங்கள் மாநாடு மேடையில் வச்சு என்ன சொல்கிறான்? வேற யாரும் இல்லை, நம்ம RS பாரதி தான் சொல்லியிருக்காரு. மது கடைகளை மூட வேண்டிய அவசியம் இல்லை, மது குடிப்பதை நிறுத்திவிட்டால் அப்படிங்கிறாரு. நான் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை. கடைகள் தானாக மூடிவிடும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கடையை மூட மாட்டோம், நீ வேணா குடிக்காம இருந்துங்க, கடை திறந்து தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த கூட்டணியில் இருக்கீங்க. ஒரு GST புரிதல் இருக்கா உங்ககிட்ட? GSTனா என்ன? சேவை மற்றும் சரக்கு வரி. இந்த சேவை மற்றும் சரக்கு வரி வந்துட்டு 2 வகைப்படும். ஒன்று மாநில அரசு கொடுக்க வேண்டியது, இன்னொன்று மத்திய அரசு கொடுக்க வேண்டியது. மாநில அரசுக்குள்ளதை மாநில அரசு வச்சுக்கிட்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டியதை மத்திய அரசு கொடுக்க முடிக்க போறீங்க. இந்த புரிதல் இல்லாமல் எதுக்கு GST வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறீங்க. இது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக வந்துட்டு மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நல்ல கொள்கை தான். இதை நம்பி தான் மக்களும் உங்கள் பின்னாடி வர்றாங்க. ஆனால் நீங்கள் மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறீங்க? அப்படியே வேற மாதிரிலாம் பேசுகிறீங்க. மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பொது தொகுதி நாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்கிறீங்க. மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 தனி தொகுதி கொடுத்தாங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன தானே நீங்கள் சொல்ல வர்றீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி நீங்கள் ஒதுக்குறீங்களா, இல்லை எல்லாருக்குமான கட்சின்னு சொல்ல வர்றீங்களா? இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்கன்னு எங்களுக்கே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குறீங்க. நீங்கள் இந்த குழப்பத்தை சரி பண்ண வேண்டியது உங்கள் கடமை தானே. நீங்கள் தானே தலைவர், நீங்கள் தானே சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக மேடையில் ER ஈஸ்வரன்றவர் என்ன சொல்கிறாரு?
முதலமைச்சர் பதவிக்கு இங்க போட்டி கிடையாது, துணை முதலமைச்சர் பதவிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காட்டத்தை தெளிவுபடுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு? துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு டிஎன்பிசி தேர்வு வச்சு பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது. பரீட்சை எழுதி துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா? பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை முதலமைச்சர். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும். அப்படிப்பட்ட ஜனநாயகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் திமுக காரன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் அந்த மேடையில் இருக்கீங்க, நீங்க தான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்றீங்க. திமுக காரன் இப்படி பேசும்போது நீங்களும் அந்த மேடையில மௌனம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட கூட்டணி ஒரு தேவையா அப்படின்னு உங்க கட்சி நிர்வாகிகளே பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஆதவ அர்ஜுனா அவர் என்ன கேள்வி தப்பா கேட்டாரு? பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாகக்கூடாது, மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும். மன்னராட்சி தானே இப்ப தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? கோபாலபுர குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் முதலமைச்சர் தானே, பிறப்பால் முதலமைச்சர் தானே ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன தவறா கேட்டாரு? ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு நம் தலைவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் உங்களை அரியாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தான் அவர் பேசுறாரே தவிர அவர் ஒன்றும் தவறா எந்த கருத்தும் தெரிவிக்கலையா அவரு. இதுக்காக என்ன பண்றீங்க? அவரை கட்சியில இருந்து இடைநீக்கம் பண்றீங்க. திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் நீங்க இந்த வேலையை செய்றீங்கன்னு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியுது. அவர் என்ன தப்பா கேட்டாரு? உங்களை ஒரு அரியாசனத்தில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுனதை உங்க கட்சி நிர்வாகிகள் மக்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கண்ணே. 100% சரியானது. விடுதலை சிறுத்தைகளுடைய அடிமட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக அவர் பேசியிருக்கிறார். அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. உங்களை ஒரு முதலமைச்சராக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஆசையோட இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அப்படி பேசினவரை கட்சியில இருந்து நீக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? திமுகவின் அழுத்தத்தின் காரணமாக நீங்க ஆதவ அர்ஜுனாவை கட்சியில இருந்து நீக்கிறீங்களா? தமிழ் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு நீங்க உடனே பதில் தெரிவிக்கிறீங்க. விடுதலை சிறுத்தை எப்போதும் யாருக்கும் கட்டுப்பட்டு இருப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு பதில் தெரிவிக்கிறீங்க. ஆனா வேங்கை வயல் பிரச்சனையில ஏன் நீங்க மௌனம் காட்டுறீங்க? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு, எல்லா கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது எல்லாருக்குமான பிரச்சனை, எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டும். திருமாவளவன் மட்டும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று எதிர்கட்சியினர் சதி செய்கின்றனர். என்ன சதி பண்றேன் செய்வன பண்றேன், இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க அந்த கூட்டணியில இருக்கணுமாங்கிற கேள்வி உங்க கட்சிக்குள்ளேயே இருக்குல்ல. எதிர்கட்சி தலைவர்கள் பேட்டி கொடுக்கறது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஏதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க கூட்டணி கட்சிக்கிட்ட வந்து ப்ரெஷர் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. ஆனா இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். நீங்க தானே தலைவர், எல்லா தொண்டர்களுமே உங்களை நம்பி தானே இருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கிறது தானே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு அவசியம் இல்லைண்ணே, கூட்டணியில இருந்துகிட்டே மக்களுக்கு நல்லது செய்யலாம். நீங்க அதை பேச மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மன வருத்தமே. சரிண்ணே, உங்களை நம்பி இருக்க மக்கள் ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். News 6 TV, உண்மை நேர்மை.